திருவள்ளூர் அருகே திமுக நிர்வாகியின் மகிழுந்தில் இருந்து 50,000 ரூபாய் பணம் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் படம் அச்சிடப்பட்ட காகித உரைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை தடுக்க தேர்தல் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் திமுகவைச் சேர்ந்த மீஞ்சூர் ஒன்றிய பெருந்தலைவர் ரவியின் மகிழுந்தில் இருந்து மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் படங்கள் அச்சிடப்பட்ட காகித உரைகளை கைப்பற்றினர். மேலும் அவரிடம் இருந்த 50,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் உட்பட 2 பேரிடமிருந்து 3,75,000 ரூபாய் அதிகாரிகள் பறிமுதல் செய்து கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் முட்டை ஏற்றி வந்த சரக்கூர்தியில் ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 2,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஓசூர் அருகே வெங்கடேஷ் என்பவரிடமிருந்து 1,50,000 ரூபாயை பறிமுதல் செய்து சார் ஆட்சியர் பிரியங்காவிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மங்கலம் பகுதியில் ஆவணங்களின்றி சரக்கூர்தியில் எடுத்து செல்லப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர்.